வரும் வழியை பூக்கள் அறியாதா? உங்களுக்கு மலரின் நெஞ்சு புரியாதா? அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் இன்ஃபோடைம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் பொது அறிவு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நேயர்களுடைய ஆதரவும் எதிர்பார்ப்பும் அதிகமாகிக் கொண்டு செல்கிறது. இந்த வாரம் இன்ஃபோடைம் நிகழ்ச்சியில் மார்க்கெட்டிங் துறையை பற்றி பார்க்க போகிறோம். தமிழில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்காடியியல், அதாவது நாம் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை அல்லது நமது நிறுவனத்தில் நாம் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை மக்களிடையே கொண்டு சென்று அவர்களிடமிருந்து வாடிக்கையாளர்களை பெறுதல். நம்முடைய பொருட்களை அதிகமான நபர்கள் வாங்கும்படியாக செய்வதுதான் மார்க்கெட்டிங். எந்த ஒரு கம்பெனியை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். மார்க்கெட்டிங்னு சொன்னால் ஒரு MBA படிச்சுட்டு BBA படிச்சுட்டு வந்து அது பிரகாரம் வந்து மக்களை கன்வின்ஸ் பண்ணி வாங்க வைக்கிறது மட்டும் மார்க்கெட்டிங் கிடையாது. யாரை வேண்டுமானாலும் பேசி வாங்க வைத்தல் ஒரு பொருளை அல்லது வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த வண்ணமாக பேசுதல், இதுதான் மார்க்கெட்டிங். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நரிக்குறவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணுறது கூட ஒரு மார்க்கெட்டிங் தான். கையில் பாசிமணி, கருகுமணி, வளையல், தோடு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வீடு வீடாக தெருவாக போயிட்டு அந்த வீட்டில் இருக்க பெண்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வாங்க வைக்கிறாங்க பாருங்கள். அது கூட ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அப்போ அவங்க கையில் போடும்பொழுது இந்த கைக்கு உங்களுக்கு இந்த வளையல் நல்லா இருக்குது, உங்கள் காதுக்கு இந்த தோடு நல்லா இருக்குது, இப்படி ஒன்றா சொல்லி அவங்க அவங்களுடைய பொருட்களை அங்கே பிஸ்னஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இதுதான் அந்த மார்க்கெட்டிங். அவங்க பயன்படுத்துகிற அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது யாருக்கு எப்படி பேசுனா இந்த பொருள் விற்கும், எப்படி இந்த பொருளை மார்க்கெட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க இல்லையா. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த மார்க்கெட்டிங்கில் வருது. அதுக்குன்னு ஒரு தனி டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, பெரிய பெரிய படிப்புகள்லாம் இருக்குது. அதை படிச்சுட்டு வரவங்க கூட இருக்காங்க. ஆனால் படிச்சுட்டு வர்றவங்களை விட படிக்காமல் அந்த அனுபவத்தில் கூட நல்லா பண்ணக்கூடியவங்க கூட இருக்காங்க. இப்போ வேடிக்கை கூட சொல்லுவாங்க, கழுத்தில் டை, கையில் பை, வாயில் பொய் அப்படின்ட்டு. இந்த மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட்டை பற்றி ஏதாவது ஒன்று பேசி அந்த பொருளை மார்க்கெட்டிங் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு திறமை படைத்தவர்கள்லாம் இருக்காங்க. இப்போ இதனுடைய அவசியம் என்னங்கிறது தான் நம்ம பார்க்கணும். மார்க்கெட்டிங் ஃபீல்டை மட்டும் கரெக்டாக வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு கம்பெனியும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் நடத்துறதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ அந்த மாதிரியான ஒரு கம்பெனி இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இப்போ மக்கள் நிறைய சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. இன்னும் பல மக்கள் இந்த குடிசை தொழில் மாதிரி இந்த ஊறுகாய் தயாரித்தல், சோப்பு தயாரிக்கிறது, ஷாம்பு தயாரிக்கிறது, சீப்பு தயாரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அந்த மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறதுன்னு தெரியறதில்ல. அப்போது எல்லா தகுதியும், அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லா தகுதியும் நமக்கு இருந்தாலும் கூட அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு குறையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போது நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பொருட்களை சந்தைப்படுத்துவது எப்படி, மார்க்கெட்டில் கொண்டு போகிறது எப்படி, அதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால், இப்போ நம்ம சின்ன லெவல்லையோ இல்லை பெரிய லெவல்லையோ பிஸ்னஸ் பண்ணும்பொழுது அது ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக ஒரு அமையும். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சந்தைப்படுத்துறதுங்கிற ஒரு அடிப்படை, அது மார்க்கெட்டிங்கு கொண்டு போகிறதுங்கிற ஒரு அடிப்படை அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் செக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது அங்காடி சந்தைப்படுத்துதல், அங்காடி பகுப்படுத்துதல். எப்படி பகுப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது எல்லா விதமான யூசர்ஸும் இருக்காங்க. பயன்படுத்தக்கூடியவர்கள் வசதியானவங்க இருக்காங்க, ஏழ்மையானவங்க இருக்காங்க, அந்த நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய மனநிலை பொறுத்த மாதிரி அவர்களுடைய தேவையை அறிந்த வண்ணமாக நம்ம மார்க்கெட்டிங் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். இப்போ பொதுவாகவே பெரிய பெரிய கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்த உடனே இந்த மாஸ் மார்க்கெட்டிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துவாங்க. அதே என்ன மாஸ் மார்க்கெட்டிங் பெரிய லெவலில் இருக்கும், ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அவங்க ப்ராடக்ட்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதை அவங்க மார்க்கெட்டிங் பண்றது மூலமா ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்களுக்கு மட்டும்தான் அது பயனுள்ளதாக அமையும். அவங்க மட்டும்தான் அதில்
பெனிஃபிட் அடைவாங்க. இப்போ மற்றவங்கெல்லாம் வந்து அது பயன்படுத்தாமலே இருப்பாங்க. அது வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். அப்போ அந்த கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாஸ் மார்க்கெட்டிங் பொறுத்தவரை கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு மாற்றம் இல்லை ஏதோ கொஞ்சம் மாற்றி கொடுத்தா நல்லா இருக்கும், நான் வாங்க முடியும் அப்படின்னு கூட இந்த மாஸ் மார்க்கெட்டிங்ல முடியாது. அப்போ இந்த மாஸ் மார்க்கெட்டிங்ல கொஞ்சம் இறங்கி வந்து எல்லா யூசர்ஸும் எல்லா தரப்பினரும் பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உண்டாக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. மார்க்கெட்டிங் சக்ஸஸ் எல்லாம் இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இந்த கொக்கோ கோலா இருக்கு. படசெல்லாம் பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலானா ஒன்று தான், கோக் ஒன்று, அவ்வளோதான். அதனோட டேஸ்ட் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த கோக்கே வந்து டயட் கோக் கொண்டு வந்தாங்க. அடுத்து காஃபி சேர்க்கப்படாத ஒரு கோக்குன்னு கொண்டு வந்தாங்க. அது டீ காஃபின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அடுத்து செர்ரி கோக். அப்போ ஒரே ப்ராடக்ட் பல்வேறு விதமாக கொண்டு வரும் பொழுது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி எல்லாத்தையும் வாங்க வைக்கிறாங்க. அதுதான் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அப்போ அதே மாதிரி இந்த ஷாம்புலாம் கூட எடுத்துக்கலாம். நம்ம ஷாம்பு முதல்ல வரும்பொழுது ஒரு பெரிய டப்பா தான் வந்து இருந்தது. ஒரு பெரிய டப்பா இருக்கும். அதுதான் வந்து அப்போ வந்து